வணக்கம் மக்களே, நம்ம எங்கே இருக்கோம்னா வள்ளிச்சுனையில் இருக்கோம். இங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இங்கே நடந்த அட்ராசிட்டிகள் அனைத்தையும் உங்களுக்கு காமிச்சு தரும். வள்ளிச்சுனை போகிறதுக்கு நாகர்கோயிலில் இருந்து 15 கிலோமீட்டரும் தக்கலையில் இருந்து 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா குமார கோயிலில் வந்து சேரலாம். இந்த குமார கோயிலில் இருந்து 5 கிலோமீட்டர் நீங்கள் இப்போ டிரைவ் பண்ணி போனீங்கன்னா நேராக வள்ளிச்சுனையை போய் அடையலாம். இங்கே குமார கோயிலில் ஃப்ரண்ட் ஆர்ச்சிலேருந்து 2வது திருக்கோயில் ஆர்ச்சிலேருந்து லெஃப்ட் சைடு திரும்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு நூருல் இஸ்லாம் காலேஜ் வரும். நூருல் இஸ்லாம் காலேஜோட ஃப்ரண்ட் கேட்டோட நேராக இருக்கிற ரோட்டில் போகணும். ரைட் சைடு போயிடக்கூடாது, நேராக இருக்கிற ரோட்டில் போவோம். அப்படியே போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நம்ம வள்ளிச்சுனையோட மெயின் என்ட்ரன்ஸ் போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் கேட் இருக்கக்கூடிய எண்டு, அதுதான் நம்ம டிரைவ் பண்ணி போகிற ஒரு எண்டாக இருக்கும். அந்த கேட்டு ஃப்ரண்டில் வண்டியை விட்டுட்டு நேராக நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கேருந்து நீங்கள் மலையேற ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல கரடு முரடான பாறைகளாக இருக்கக்கூடிய ஒரு பாதையை தான் இருக்கும். அந்த பாறை வழியாக நம்ம ஏறி மேலே போனோம்னா வள்ளிச்சுனையை நம்ம அந்த அருவி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிக்க நல்ல ஒரு இடமா இருக்கும். நம்ம இந்த ட்ரெக்கிங் பண்ணி மலையாறிட்டு இருக்கக்கூடிய இந்த டைமில் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ஆரோஸ் தான். இந்த ஆரோவை பார்த்து நமக்கு ட்ராவல் பண்ணாலே நமக்கு வந்து போகக்கூடிய இடத்த நமக்கு அடைஞ்சிடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதே மாதிரி நம்ம சிங்கிளாட்டு ட்ராவல் பண்ணி ட்ரெக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஆரோஸ் பார்த்து உங்களுக்கு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மலை ஏறிட்டு இருக்கும்போது பாறைகள்லாம் ரொம்ப பெரிய பெரிய பாறைகளாக இருக்குது. அதாவது ஒவ்வொரு பாறைகளும் ரொம்ப பெரிய கரடு முரடான பாதையாக தான் இருக்குது. ஏறி போகிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு கொஞ்சம் தூரம் தான் ஏறி போனாலும் ரொம்பவும் பாறைகள் கரடு முரடாக, அதுவும் தனித்தனியாக இருக்கிறதுனால ஏறுறதுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு அனுபவம் தான். நம்ம கரெக்டாக ட்ரெக்கிங் பண்ணி போகும்போது இது வந்து ஒரு நல்ல டயர்டாக கொடுக்குது. இன்னொன்று பாறைகள் கொஞ்சம் கலண்டு இருக்கிறதுனால கால் வைக்கிறதுக்கும் பார்த்து எடுத்து தான் வைக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பாதைகள்லாம் கரடு முரடான ஒரு அற்புதமான ஒரு ட்ரெக்கிங்னே சொல்லலாம். நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணி ரொம்ப தூரம் ஏறுறதா இருந்தால் மட்டும் இந்த பாதையை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா அவ்வளவு பாறைகள்லாம் கொஞ்சம் கரடு முரடான பாதைகளாக இருக்குது. ட்ரெக் பண்ணி போகிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. காய்ஸ், இப்போ நம்ம வந்து மலையாறிட்டு இருக்கிறோம். இப்போ வெயில் ஓவராக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் இருந்து மேலே ஏறலாம்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறோம். நம்மளை வந்து கைட் பண்ணி கூப்பிட்டு போகிற எங்களோட லோக்கல் ஒரு அண்ணன் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் சிரிச்சிட்டே இருக்கிறாரு. நம்ம எல்லோரும் சேர்ந்து இப்போ நம்ம மலையாறி நம்ம வந்து மேலே டாப்பாகவே சேருவோம், பார்க்க போகிறோம். மேலே போய் பார்த்துட்டு என்ன இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சு தரோம். மேலே தண்ணி இருக்குதான்னு கூட தெரில, ஏன்னா இவ்வளோ கொடூரமான வெயிலாக இருக்குது. நல்ல வெயில். நாங்கள் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறோம். அந்த டயர்டாக நாங்கள் மேலே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க காய்ஸ், மேலே போய் பார்ப்போம். காய்ஸ், இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கரடு முரடாட்டு பாறைகள்லாம் இருக்குது, எவ்வளோ பெரிய பெரிய பாறையாக இருக்குது. பட் இந்த பாறையும் இந்த அளவான ஒரு கொடூரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையும் கிங்கை பார்த்தீங்களா என்ன விட்டுட்டு ரொம்ப தூரமாக அவன் போயிட்டுருக்கிறான். பட் அவனை விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் ஸ்பீடாக போவோம் மேலே. நம்ம மேலே ஏறி வந்ததுக்கு ஒரு ஒர்த்தான பிளேஸ்னால் இந்த இடத்த சொல்லலாம். ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மலையோட அழகு ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குது. கிங், ட்ராவல் எப்படி இருக்குது? செம்ம வெயிலாக இருக்குது. நாங்கள் கிங் அண்ட் ஜாக் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். போகிற பாதை ஃபுல்லாக அம்புக்குறி போட்டிருக்கோம். பார்த்து மேலே போவோம். அம்புக்குரியை பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போக வேண்டியதாக இருக்குது.
கிட்டத்தட்ட நாம் நெருங்கி வந்துட்டோம்னு நினைக்கிறோம். சவுண்டு கேட்குது, இருந்தாலும் செம்ம டயர்டு, முடியலப்பா. அந்த அளவுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கீழேருந்து மேலே வர ஏறி வரதுக்குள்ளே இருந்துச்சு. மழை நம்ம ஒரு ட்ரெக்கிங் ஏறி வர்றது நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அவர் ஆற்றலாம் நடந்து வராரு. அவருக்கு ரெகுலராக வந்து அவருக்கு பழகிடுச்சு. நமக்கு என்னைக்கா ஒரு நாள் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது நமக்கு. வாங்க, தண்ணிக்கு சவுண்டு கேட்குது, நம்ம 2 பேர் சேர்ந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரீச் ஆகக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். வள்ளிச்சோனை அருவியோட வெளி சைடு லுக்கு. வள்ளிச்சோனை அந்த அருவியில் இருந்து வெளியே வரக்கூடிய தண்ணி ஆறாட்டு போகக்கூடிய இடம் இதுதான். ஃபஸ்ட்டு வந்தோன்னா நமக்கு பார்க்குற ஏரியா இதுவாக தான் இருக்கும். நம்ம இப்போ வள்ளிச்சுனை அருவி பக்கத்தில் வந்ததும் நம்ம அண்ணன் வந்துட்டு தீபம் ஏற்றுறதுக்காக போயிருக்காங்க. தீபம் ஏற்றி நீ சாமி கும்பிட்டதுக்கப்புறமா குளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு நம்ம குளிக்கிறதுக்காக போவோம். ஏன்னா சிவனோட ஒரு சிற்பமும் பிள்ளையார் அப்புறம் முருகர் அப்புறம் வள்ளி இவங்களோட சிற்பங்கள் இங்கே செதுக்கப்பட்டிருக்கு. இது கொஞ்சம் பழமையான ஒரு சிற்பமாகவே இருந்துச்சு. கிங்கும் ப்ரோவும் சேர்ந்து தண்ணியில் இறங்கிட்டாங்க. கிங்கு ஓவர் கூலிங் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோட்ட சொல்லி எப்படி இதுக்குள்ளே போகிறது அப்படின்னு உள்ளதை வந்து 2 பேரும் தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. ப்ரோ சொல்கிறாரு, நீ போ, ஒன்றும் இல்லை, தண்ணி வந்து ரொம்ப ஆழம் இல்லை, நெஞ்சு அளவு தான் உனக்கு சென்டரில் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லவும், கிங் என்ன பண்ணிட்டான், நேராக உள்ளே போய் அவன் பாட்டுக்கு அவன் குளிக்க தொடங்கிட்டான். ப்ரோ வாராரா இல்லை இது ஜேக் வாரானா ஒன்றும் பார்க்குறது இல்லை, அவன் பாட்டுக்கு போய் அவன் போய் குளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறது, எல்லாரையும் ஷூட் பண்ணுற அந்த மாதிரி ஒரு இதில் இருந்துகிட்டு இருந்தேன். கிங் வந்து அவன் பாட்டுக்கு போய் அவன் என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குகையோட நீளம் ஒரு 30 மீட்டர் 35 மீட்டர் தூரம் இருக்கும். பட் இவ்வளோ தூரம் நம்ம உள்ளே அப்படியே ட்ராவல் பண்ணி உள்ளே போகும்போது குகைக்கு மேலே இருந்து நமக்கு அருவி பாஞ்சிட்டு இருக்குது. அதில் நம்ம குளித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அந்த அருவியில் உள்ள தண்ணியும் நமக்கு வந்து நல்ல ஜில்லுன்னு இருக்குது. கிளைமேட்டும் இப்போ நல்லா இருக்குது. கிங் மட்டும் குளிச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோவும் போய் சேர்ந்து குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து இங்கே குளியெல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு நாங்கள் இடத்தெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு இப்போ தான் கிளம்புறோம். தண்ணியெல்லாம் செம்ம ஜில்லுன்னு இருந்தது, செம்ம கூலிங், சூப்பராக ஏரியா நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணிடாதுங்க. நீங்களும் அந்த இடத்துக்கு வாங்க, அந்த விசிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பிளேஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனி கீழே இறங்குறோம். மேலே நம்ம நல்லா குளிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் இப்போ கீழே இறங்க ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா பாதைகள்லாம் அதே மாதிரி மறுபடியும் கொஞ்சம் தூரம் இறங்க வேண்டியிருக்கு. ஆனால் ஏறும்போது இருந்த கஷ்டம் இறங்கும்போது இல்லை. இது பார்த்திங்கன்னா ஏறும்போது ஏரோ மார்க் போட்டுருவோம், இறங்கும்போது இல்லை. அது அவர் ஒரு பக்கமாக போகிறாரு, நானும் பார்க்காம ஒரு பக்கமாக போனேன். ஆனால் பாதை என்னமோ எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கிறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அதே இடத்துக்கு தான் போய் சேர்றோம். சேர்ந்தாப்புல நம்ம இறங்க ஆரம்பிச்சாச்சு. நல்ல கொதி கிடைக்கும் எனக்கு. எல்லாரும் பார்த்து நொட்டை போடுங்கண்ணே மக்களே. இங்கே பாருங்க, தராம தின்னுட்டு போகிறான். ப்ரோவும் ஒத்தையடி பாதையில் நடந்து போயிட்டுருக்குறாங்க. பாதைகள் எல்லாம் வந்து ரொம்பவே கரடு முரடாக இருக்குது. இறங்கும்போது வந்து செப்பல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது சேஃப் இல்லாமல் இருக்குது. அதிகமாகவே நம்ம வந்து ஷூ யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா செப்பல் எல்லாம் போட்டு நம்ம இறங்கும்போது ஸ்லிப் ஆகுது. அதை கொஞ்சம் கேர் பண்ணி மேக்ஸிமம் ட்ரெக்கிங் பண்ணுறவங்க ஷூ போட்டு வந்து வருகிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எங்களோட கருத்து. நம்ம கிட்டத்தட்ட கீழே இறங்க ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரம் ஆச்சு. நம்ம கீழே எண்டுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேட்டு சொன்னோம் இல்லையா, ஏறும்போது அந்த கேட்டு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே தான் நம்ம ஏற ஆரம்பித்தோம்.
இது பக்கத்துலேயே நமக்கு மேலே வள்ளிச்சுனைக்கு போகிற பாதை அப்படின்றது எழுதியிருக்கும். நம்ம இங்கே வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆயாச்சு. இங்கேருந்து நம்ம கொஞ்சம் ஆஃப் ரோடெலாம் இருக்கும் கீழே, இதில் தான் நம்ம ஏறி வந்தோம். இந்த ஆஃப் ரோட்டில் கொஞ்சம் நீங்கள் இப்படி ஆஃப் ரோட்டில் ஏற முடியாது அப்படின்னா இதுக்கு கீழே ஒரு கோயில் இருக்கும், அது பக்கத்துலேயே வச்சுட்டு வந்துடலாம். இல்லை உங்களுக்கு ஆஃப் ரோட் பைக் வீலிங் நல்லா பிடிக்கும் அப்படின்னா நம்ம ஜாக்கு மாதிரி ஆவேசப்பட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நான்லாம் கீழே வச்சுட்டு வந்துட்டேன். ஜாக்கு கொஞ்சம் ஆவேசப்பட்டு மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டார். அதோ அவர் கீழே ரொம்ப ஆக்ரோஷமாக போயிட்டுருக்காரு.